நண்பர்களே, பல பயனுள்ள வீட்டு குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஒரு டம்ளர் தண்ணீரில் 4 ஸ்பூன் டேபிள் உப்பு கலந்து அதை அறையின் 4 பக்க ஓரங்களிலும் தெளித்துவிட்டால் எறும்பு நடமாட்டம் இருக்காது. துணிகளில் எண்ணெய் கரை, கிரீஸ், தார் போன்றவை பட்டுவிட்டால் அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுகள் நீலகிரி தைலம் விட்டு கழுவினால் கரைகள் போய்விடும். பிரஷர் குக்கரை உபயோகப்படுத்தாத நேரங்களில் மூடி வைக்காமல் இருக்க வேண்டும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருப்பவர்கள் இட்லி மற்றும் தோசை மாவு புளித்து போகாமல் தடுக்க அரைத்த மாவை பிளாஸ்டிக் டப்பா அல்லது பக்கெட்டில் போட்டு மூடி தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் வைத்திருந்தால் புளித்து போகாமல் இருக்கும். பொருட்களை கரையான் அரிக்காமல் இருக்க கற்பூரத்தை பொடி செய்து அதில் தூவி வைக்கலாம். அசைவம் சமைத்த பிறகு பாத்திரங்களில் வீசும் துர்நாற்றத்தை நீக்க பாத்திரங்களில் சிறிது புளியை தடவி பிறகு வழக்கம் போல கிளீனிங் பவுடர் போட்டு தேய்க்க வேண்டும். இஞ்சியை ஈர துணியில் சுற்றி தண்ணீர் குடத்தின் மேல் வைத்திருந்தால் 10 நாள் வரை புதிதாகவே இருக்கும். காய்ந்த எலுமிச்சை, ஆரஞ்சு தோல்களை அலமாரியில் வைத்திருந்தால் பூச்சிகள் அணுகாது. வெண்ணெயில் சிறிது உப்பை தூவி வைத்தால் அது பல நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வெயில் காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கும். வீட்டை கழுவும் போது நீரில் சிறிது உப்பை சேர்த்து பின்பு கழுவுங்கள். காய்ந்த பின் அறையில் ஈக்கள் வராது. பூண்டு மற்றும் வெங்காயம் நறுக்கும் போது கத்தியில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க சிறிதளவு உப்பை கத்தியில் தடவி குளிர்ந்த நீரில் கழுவலாம். பால் பாத்திரத்தின் அடியில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க பாத்திரத்தை முதலில் குளிர்ந்த நீரால் நன்கு கழுவி விட வேண்டும். இரவில் தூங்குவதற்கு முன்பு ப்ளீச்சிங் பவுடரை சிறிது எடுத்து கழிப்பறையிலும் குளியலறையிலும் தூவி விட்டு அப்படியே விட்டுவிட வேண்டும். கரப்பான் பூச்சி தொல்லை அறவே இருக்காது. நகைகளை பஞ்சில் சுற்றி வைத்தால் புது பொலிவுடன் இருக்கும். வீட்டு ஜன்னல்களுக்கு கரும்பச்சை கரு நீளத்தினால் ஆன திரை சீலைகளை பயன்படுத்தினால் வெயிலின் உஷ்ணம் உள்ளே வராது. வெள்ளை துணி பளிச்சிட வெள்ளை துணிகளை துவைக்கும் போது தண்ணீரில் சிறிது டேபிள் சால்ட் சேர்த்து கொண்டால் துணிகள் வெள்ளை வெளேரென்று இருக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடியின் மீது தேயிலைனால் துடைத்தால் அழுக்கு நீங்கி கண்ணாடி பளபளவென்று இருக்கும். மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் போது மெழுகுவர்த்தியை ஏற்றுவோம். மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அதிகரிக்க மெழுகுவர்த்திக்கு பின்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கலாம். 2 மடங்கு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சிறிது வெதுவெதுப்பான நீரில் அழுக்கு துணிகளை ஊற வைத்து பிறகு சோப்பு போட்டு துவைத்தால் சுலபமாக வெளுக்கும். மிதியடிக்கு அடியில் அதே சைஸில் பழைய நியூஸ் பேப்பரை வெட்டி வைத்துவிட்டால் மிதியடிகளில் சேரும் அழுக்கு எல்லாம் பேப்பரில் சேர்ந்திருக்கும். சாப்பிட்ட பிறகு வினிகரும் பேரபின் எண்ணெயும் கலந்து மேஜையை துடைத்து விட்டால் மேஜை பளபளப்பாக இருக்கும். நாற்றம் இருக்காது. கொஞ்சம் நீரில் கடுகு எண்ணெய் கலந்து மிருதுவான துணியில் நனைத்து மர சாமான்களை துடைத்தால் வார்னிஷ் செய்தது போல இருக்கும். பழைய புத்தகங்களை பூச்சி அரிப்பிலிருந்து பாதுகாக்க புத்தக அலமாரியில் சிறிதளவு புகையிலையை தூவினால் பூச்சி அரிப்பு இருக்காது. வெள்ளை கலர் போனில் அழுக்கு ஏறி இருந்தால் நெயில் பாலிஷ் ரிமூவரால் அழுந்த துடைத்தால் பளிச்சென்று ஆகிவிடும். வீட்டில் மர சாமான்களுக்கு உபயோகிக்கும் பெயிண்டை முரத்தில் தடவி காய வைத்தால் நீண்ட நாட்கள் முரம் புதுசு போல இருக்கும். பூச்சிகளும் அரிக்காது. டூல் பாக்ஸில் ஒரு சாக் பீஸ் அல்லது கரி துண்டை போட்டால் அது ஈரப்பசையை உறிஞ்சி டூல்ஸ் துருப்பிடிக்காமல் இருக்க உதவி புரியும். செருப்பின் மேல் பாகத்து தோலின் அடிப்பாகத்தில் மெழுகுவர்த்தியை நன்றாக தேய்த்து பிறகு அணிந்து கொண்டால் செருப்பு கடிக்கவே கடிக்காது. துணி பீரோவை சுத்தம் செய்யும் போது முதலில் பீரோ தட்டுகளில் பயன்படுத்திய பழைய கொசுவலையை 5-6 பரப்பி அதன் மேல் பேப்பர் போட்டு துணியை அடுக்கினால் 1 வருடம் வரை பூச்சிகள் நெருங்காது. கருவேப்பிள்ளை செடிக்கு புளித்த தயிர் அல்லது மோர் விட்டால் நன்கு செழிப்பாக வளரும். தயிர் பாத்திரத்தை கழுவி அந்த நீரையும் ஊற்றலாம். துணிகளில் ஹேர் டை பட்டுவிட்டால் அந்த கரையை நீக்க நெயில் பாலிஷ் ரிமூவரால் டை படிந்த இடத்தை துடைத்தால் கரை போய்விடும். மின் விசிறியில் படிந்திருக்கும் தூசி மற்றும் கரையை போக்க ஒரு துணியை மண்ணெண்ணெயில் நனைத்து மின் விசிறியை அழுத்தி துடைக்கலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு நல்ல துணியால் துடைத்தால் பளிச்சென்று ஆகிவிடும். அரைவாளி தண்ணீரில் 4 மேஜை கரண்டி வினிகரை கலந்து ஜீன்ஸ் துணிகளை அலசினால் சாயம் போவதை தடுக்கலாம். புது வீட்டில் பெயிண்ட் அடித்த வாடை போக ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை நிரப்பி அறைகளில் வைக்கலாம். வாடை போய்விடும்.
மழைக்காலங்களில் தீப்பெட்டியில் உள்ள குச்சிகள் நமத்து போகாமல் இருக்க பெட்டியினுள் 4-5 அரிசியை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடிவிட்டால் குச்சிகள் எளிதில் தீப்பற்றும். துவைத்த துணிகளுக்கு நீலம் போடும்போது நீலம் கரைத்த நீரில் சிறிது வாஷிங் சோடாவையும் கலந்து கொண்டால் துணியில் நீலம் திட்டு திட்டாக இல்லாமல் சமமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.